வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து லேடீஸ் பேண்ட்டு தான். 36 சைஸ். ஏற்கனவே நம்ம முந்தின வீடியோவில் வந்து ஒரு வீடியோவில் 30 சைஸினுடைய லேடீஸ் பேண்ட் கட்டிங் பார்த்தோம். இப்போ வந்து 36 சைஸினுடைய கட்டிங். லேடீஸ் பேண்ட்டுகளுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 36 சைஸ் பேண்ட்டை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ 36 சைஸ் பேண்ட்டு வந்து லேடீஸ் பேண்ட்டு கட் பண்ண போகிறோம். உயரம் வந்து 40, பாட்டம் 12, இடுப்பு 36, சீட் 42, முட்டி 18, தொடையினுடைய லூஸ் வந்து 27 ரெடி. அந்த பேண்ட்டை கட் பண்ணுறோம். ஏற்கனவே 36 வந்து நம்ம ஏற்கனவே பேண்ட் போட்டிருக்கோம். 30 சைஸ் போட்டிருக்கிறோம். இது வந்து 36 ஸ்டிச்சிங்க்கான பகுதி. நாற்பது இன்ச்சு ஹைட்டு, 2 இன்ச்சு பட்டிக்கு 42, சீட்டு வந்து 42 டிவைட் 4 10.5 இன்ச்சு அப்படி வச்சுக்கிறோம். ஏன்னா லேடிஸ் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டினுடைய அளவு அதிகமாகும்போது நம்ம இந்த சீட்டை 4ஆக டிவைட் பண்ணி 10.5 இன்ச்சு வச்சுக்கணும். மீடியம் ஹிப்பு அப்படிங்கிறதுனால, லோ ஹிப்பு அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இது மீடியம் ஹிப்பு, அதனால் வந்து 10.5 இன்ச்சு அப்படியே வைக்கிறோம். இப்போ ஹைட்டு வந்து 40, 40ல் பாதி 20 ப்ளஸ் 2 இன்ச்சு. சீட்டு வந்து 42, 12ல் ஒரு பாகம் 3.5 இன்ச்சு. பாட்டம் மார்க்கு, பாட்டம் மடிப்புக்கு, பேப்பர் கட்டிங்னால நம்ம இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். சீட்டு வந்து 42 10.5. இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து 27, முக்கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதிலேருந்து 1.25 இன்ச்சு ப்ளேக்கு வச்சிட்றோம். இப்போ டோட்டல் வந்து 13.25 இருக்குது. அதை அப்படியே வந்து சென்டர் பண்ணிக்கிறோம். ஏழேகால் இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் அப்படியே சென்டர் எடுத்துக்கலாம். பிளேனுடைய மார்க்கு இது வந்து ஸ்ட்ரெயிட் மார்க் எடுத்துக்கிறோம். பத்தரை ப்ளஸ்ஸு 3/4, இங்கேருந்து 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிறோம். இடுப்பு 36, 9 ப்ளஸ் 3/4 9.25.
முட்டியினுடைய அளவு வந்து 18 கேட்டிருக்காரு. 4 இன்ச்சு ஒரு 0.9 பாட்டம் 12. ஸ்கேல் வந்து தேவையான அளவு ஷேப் கரெக்டாக கொடுத்துரும். சீட்டினுடைய இடம் இது. இந்த ஷேப் வந்து கீழே இருந்து எடுத்தாலுமே நம்ம லேடிஸ் பேண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஷேப் வந்து ஜென்ஸ் பேண்ட் மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணாமல் கொஞ்சம் எடுக்கணும். லேடிஸ் பேண்ட்டில் வந்து கவனிக்க வேண்டியது அதுதான். அந்த உடல் வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி எடுக்கணும். இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு செகண்ட் மார்க்லேருந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கணும். சைடில் வந்து இந்த மேல் மார்க்கு இந்த மாதிரி. நம்ம 1/2 இன்ச்சு இங்கே தள்ளி கிராஸ் பண்ணியிருக்கோம் பிளேயில். 9.75 கரெக்டாக இருக்குது. இந்த பிளே வந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். அதில் இப்போ ஃப்ரண்ட் மார்க் முடிஞ்சிருச்சு. பாக்கெட் வந்து 1.25 வைக்கிறோம். தேவைக்கு வச்சுக்கலாம். 6.25 பாக்கெட்டினுடைய லென்த்து. அப்படி பெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் லைட்டாக. ஃப்ரண்டோட மார்க் முடிஞ்சிருச்சு. என்னுடைய சைஸ் வந்து 36. இதை கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இப்போ பேக் கட் பண்ணுறோம். ஒன்றே கால் இன்ச்சு, 1.25 ஒரு பாயிண்ட்டு. தொடையினுடைய லூஸ் வந்து 27 இன்ச்சு. இப்போ 13 இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்து 13.5. அதை அப்படி இங்கே வச்சிடலாம் 13.5. இப்போ சீட்டினுடைய அளவு 42. ஃப்ரெண்டு வந்து 10.5க்கு 11.5 இருக்கணும். 11.25 இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சீட்டோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மார்க்கிங்கில் இந்த ஷேப் இப்படி வந்து எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கால் இன்ச்சு ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்குது. அப்போ 11.5க்கு 10.5க்கு 11.5 ப்ளஸ் அந்த கால் இன்ச்சு கம்மியாக இருக்கிறத இதில் சேர்த்துக்கணும். 11.25. இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ இடுப்புக்கும் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். இருபத்தி 2.25. இந்த 22.25 இங்கே அப்படியே வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 22.5. சைடில் ஸ்டிச்சிங்க்கு 36 இன்ச்சு இடுப்பு, 1 இன்ச்சு டாட்டுக்கு. இப்போ இந்த லூஸ் கணக்கு பண்ணிக்கலாம். இதில் ஸ்டிச்சிங்க்கு இப்போ இங்கே 12.25 27 12.25 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. நம்ம ஃப்ரண்டில் செக் பண்ண அளவு
3 இன்ச்சு கட் பாயிண்ட் வேணுன்னா போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவும் நீங்கள் சென்டர் எடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சு டாட்டோட மார்க்கு. நாலே 3/4 இன்ச்சு கட் பாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. இதில் பேக்கில் வந்து இது மாதிரி லேடிஸ் பேண்ட்டுகளுக்கெல்லாம் அப்படி ஒரு ஜாயின் போடணுனாலும் ஜீன்ஸ் மாதிரி போடணுனாலும் போட்டுக்கலாம். இந்த பேண்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் மொபைலில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னால் வந்து இந்த கட்டிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு வீடியோ பதிவு இல்லாமல் போயிருக்கும். இதை கட் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக வீடியோவில் பதிவாயிருச்சு. இதை வெட்டக்கூடிய பகுதி மட்டும் அந்த வீடியோவில் வந்து பதிவாகலை. மற்றபடி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். சின்ன தொழில்நுட்ப தடங்கள், அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நன்றி. அடுத்த கட்டிங்கில் பார்ப்போம்.